எப்படி சொல்றது ப்ரோ, இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிடலாம் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் ஆக்சுவலி. ராணுவ முதல் தடவை பயப்படுறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். எந்த காரணத்துக்காக இந்த கப்பை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்ல வெளியில நான் வந்துட்டு அதிகம் தெரிவேன் அப்படின்றத தாண்டி உள்ள இருக்க ஆட்கள் எல்லாமே நீங்க வெளியே ஒரு தடவை பார்த்திருப்பீங்க. சில பேர் பரிச்சயமான ஆள்களா இருப்பாங்க, சில பேர் டிவி செலிபிரிட்டி அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்த ஆட்கள் யார் யாரு? என்ன இப்படி இருக்காங்க அப்படின்றது எனக்கு சௌந்தர்யா தான் கண்டிப்பா. ஏன்னா சௌந்தர்யா வந்து வெளியில ஃபுல்லா கியூட் 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 அப்படின்னு சொல்லும் போது உள்ள போயிட்டு அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இது எந்த விதத்துல உங்களுக்கு கியூட்டா தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால பட் அவங்க பண்ற விஷயங்கள் கியூட்டா இருக்கு. பட் ஒருத்தவங்க என்னதான் கியூட்டா இருந்தாலும் அந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது இது அடிபட்டு போகணும்ல, அது நடக்காம எப்போ கியூட் மட்டும் போய் சேருது, இந்த இரிட்டேஷன்லாம் போய் சேர மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க பேக்கரியில இது சாப்பிட்றவங்க கடன் சொல்லிட்டு போறவங்க எல்லாருமே அவங்களுக்கு கியூட்னு இருக்காங்க. ஓகே, இப்படி இப்போ அவங்க பிஆர் டீம் கீழே வந்து பேசுவீங்க பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நீ உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அப்படி யார் நடிக்கிறாங்க? ஓ, இப்போதான் நீ அந்த கேள்விக்கு வந்திருக்கியா? கரெக்ட், தட் இஸ் ட்ரூ ஃபார் யூ. சரி, யார் நடிக்கிறாங்க ப்ரோ அப்படி யாருமே நடிக்கல ப்ரோ. இதுக்கு எதுக்கு அந்த கேள்வி? ப்ரோ எல்லாருமே ஒரு டைம்ல தனக்கு சாதகமாக இருக்க மாதிரி, அதாவது இப்போ எப்படி சொல்றது ப்ரோ, இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிடலாம் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் ஆக்சுவலி. ராணுவ முதல் தடவை பயப்படுறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். சரி, அந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா, அடுத்த கார்டு போலாம். ஓகேவா, உள்ள இருக்கவங்க ஏற்கனவே வெளியே தெரியும் இல்லையா, உங்க சில பேர் பார்த்திருப்பீங்க. உள்ள போனதுக்கு ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப என்ன ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அருண் ப்ரோ. அருண் வந்து நான் வெளில இருக்கும்போது ரொம்ப காமெடியா இருந்துச்சு அவர் பண்றது எல்லாமே. ஆனா உள்ள போனா உங்களை தான் செஞ்சாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் ஒரு மாதிரி அவர் செம்ம சீரியஸ் ஆனாரு. என்ன அருண் இப்படிலாம் பயங்கரமா சீரியஸா ஆடுறாருன்னு பார்த்து அவரோட கேமே வேற மாதிரி மாறிச்சு. அவர் ஒரு மாதிரி ஃபயர் மோட்ல ஆயிட்டார் அவரு. ஓகே, இப்போ உங்க கையில ஒரு எவிக்ஷன் கார்டு கொடுத்து உள்ள போய் டக்குன்னு 2 பேரை கூட்டு வானா யாரை கூட்டு வருவீங்க? ராணவ் டக்குன்னு பிக் பாஸா? யாரு? எனக்கு ஒரு 3 கார்டு கொடுத்தீங்கன்னா அருண், விஷால், பவித்ரா 3 பேரை கூட்டு வந்து. ஏன் அருண், விஷால், பவித்ரா டூர் போறீங்களா? ஏன்னா எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அங்க இருக்கிறவங்களை விட இவங்க அந்த கேமுக்கு போட்ட உழைப்பு கம்மி அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் விஷால், பண்றேன். சௌந்தர்யா. அதனால சௌந்தர்யா சொன்னேன் இப்போ. ஆமா. ஐயோ சாரி பவித்ரா. ஏய், அவங்க மாத்தி சொல்லல, நீங்க வேற. அவங்க பொய்யும் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஒரு சௌந்தர்யா அவங்க மாத்தி ஒரு மைண்ட்லயோ ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல அவங்க மாத்தி சொல்லிருக்காங்க. she is not lying. ஐயோ சௌந்தர்யா நான் சொன்னேன் இல்லங்க, பவித்ரா சொல்ல வந்தது சௌந்தர்யான்னு சொல்லிட்டேங்க. ஆக்சுவலி நீங்க பவித்ரா தான் சொன்னீங்க, நான் தான் சௌந்தர்யா. பாருங்க இப்படி நான் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தாங்க அந்த வீட்டுக்குள்ளேயோ நான் மாட்டிட்டு இருந்திருக்கேன். ராணவ இருக்கா அப்புறம் இது கூட பல்லடா எப்படி? சில டைம் நான் இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் எல்லாருக்குமே அந்த வீட்ல கொடுத்துருக்கேன். நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்க அதை இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்கல்ல அது இருக்கா இல்லையா, சரி போங்கடா சொல்லலனே வெச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயம். சாஞ்சனா மேல நீ லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்து பேசின ரஞ்சித் சார் நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு தப்பு உட்கார்ந்தீங்க. நிறைய ப்ராஜெக்ட் மேட்டருமே நான் அப்படிதான் விட்டேன். அருண் அந்த ப்ராஜெக்ட்ன்ற வார்த்தை சொன்னாரு, எல்லாரும் இல்லன்னும் போது எனக்கு மட்டும் எங்க இருந்து கேட்டது தெரியலையே. பரவாயில்ல, நான் கூட நல்லா பிராங்க் பண்றேன் குட்டியா. ஓகே, என் தலைவன் பாருங்க. தெளிவா ப்ரோ அந்த கார்டை மாற்றி ரீஎன்ட்ரி கார்டா நான் யூஸ் பண்ணலாம் தான் ப்ரோ. தயவுசெய்து நினைச்சேன் எவிக்ஷனுக்கும் ரீஎன்ட்ரிக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த கார்டுலயும் என் பேர் தான் எழுதுவேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. போட்டு உள்ள போயிட்டு ஒரு கேம் ஆடலாம் ப்ரோ. இந்த டாஸ்க்லாம் பயங்கர மிஸ் பண்றேன் ப்ரோ. நான் எது இந்த ஆடுறதுமா? ஐயோ பயங்கர மிஸ் பண்றேன். என்ன கேரக்டர் நீங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன்? உங்களுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தா சமயம்? சூர்யா சார் கேரக்டர் பண்ணிருக்கலாம். என்ன கேரக்டர் சூர்யா சார்? அது அருண் இப்ப பண்ணிட்டு இருக்காருல. சரி ஓகே, இப்போ நீங்க தான் வந்து சூர்யா அப்படினா இப்போ எங்களுக்கு பண்ணி காமி. மக்கள் ஐயா இதுவும் பிக் பாஸ் செட் தான் நம்புறீங்களா? ஒரே செட்ல தான இருக்கோம். நீங்க உள்ள போயிட்டு வந்திருக்கீங்க, பக்கத்து செட் தான அது, ஒரே காம்பவுண்ட் தான. அந்த காஸ்டியூம் போடலையே பரவாயில்லையா? இதுக்காக நாங்க சமீரா ரெட்டி எல்லாம் கூட்டி வர முடியாது. ஓகே கம் ஆன். இவங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணல, இவங்க தான் கரும்படுத்து தான் ப்ரோபோஸ். என்ன அவங்களுக்கு தான் வேணாம். ஐயா அவங்களுக்கு தான் ஏன் ப்ரோபோஸ் பண்ணோம்? சூப்பர் ராணவ், சூப்பரா இருந்தது. இந்த கை வலி இப்போ எதுவும் வரலையா? சரியாச்சு ப்ரோ. ஆனா பெயின் லைட்டா இருக்கும் ப்ரோ. பார்த்தோம், இன்னும் எப்படி இழுக்க தானே செய்யும். யாருக்கு உள்ள இருக்கிறதுக்கு பெயின் இப்போ தெரியுது. இல்ல உண்மையிலேயே வந்து இந்த ஸ்டேஜ் இது வரைக்கும் யாருமே இப்படி யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ சொன்னீங்களா அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்
இப்ப புரியுது எனக்கு. ப்ரோ இருக்கணும் ப்ரோ கான்ஃபிடென்ட் லைஃப்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் என்ன இவ்வளவு தூரம் என்ன இங்க கொண்டு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிரதர். எதுவுமே வேற இல்ல. என்னென்னலாம் பண்ணுவீங்க இப்போவா இல்ல இது ஜென்ரா என்னென்ன பண்ணுவீங்க? மார்ஷியல் ஆர்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துருக்கேன் ப்ரோ நான். என்னது? கராத்தே. கராட்டே. வேற? அதுதான் ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த செங்கல் 2 எடுத்து வைங்க. அடுத்தது ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங் கொண்டு வர முடியாதுங்கிறதுக்காக எதெல்லாம் நீ சொல்லுவல்ல ப்ரோ. உண்மையா ப்ரோ என் படத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ்க்காக வந்து அதுக்காக வந்து ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப படம் ரிலீஸ்? மார்ச் மந்த். சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். படம் பேரு படம் பேரு பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி உண்மையிலேயே ஜோக் ஆஃப் பார்ட்ஸ் எல்லாமே என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்டேஜ் கொடுத்தா மற்றவங்க யாரு கலாய்க்கிறாங்க அது எல்லாத்தையுமே தாண்டி இது எனக்கான ஸ்டேஜ், இதை நான் யூஸ் பண்ணிப்பேன், இதனால மக்களுக்கு தெரியும் நினைக்கிறவங்க தான் உண்மையான கலைஞன். அந்த வகையில் நான் ரொம்ப பாராட்டுறேன் பிரதர். சூப்பரா சொல்றேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படம் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி கொடுக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, அடுத்ததா வந்து இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் வச்ச மாதிரி உங்களுக்கு. ஓகேவா? நீங்க உள்ள வந்து நீங்க அதிகமா மிஸ் பண்ணது வந்து அந்த ட்ராஃபி ஹோல்டிங் ஸ்பீச். அதுதான் உண்மை. அதுதான் நாங்க நினைச்சது. வாரம் இங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ட்ராஃபி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்போ என்ன அப்படின்னா நீங்க நேரில் வந்துட்டனால அந்த ட்ராஃபியை உங்களுக்கு கொடுக்குறோம். போறப்ப நான் வாங்கி வச்சுப்போம். ஓகே. சூப்பர். The winner is மஞ்சுரி. சூப்பர். நான் எந்த காரணத்துக்காக இந்த கப்பை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்ல வெளியில நான் வந்துட்டு அதிகம் தெரிவேன் அப்படின்றத தாண்டி இந்த சமூகத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஆண் வந்து ஸ்ட்ராங்கா ஒப்பீனியேட்டடா இருக்கும் பொழுது இந்த சமூகம் பாக்குறதுக்கும், ஒரு பெண் ஸ்ட்ராங்கா ஒப்பீனியேட்டடா இருக்கிறதுக்கு இந்த சமூகம் பாக்குறதுக்குமான வித்தியாசம் நிறைய இருக்கு. ஒரு முத்து பேச்சாளரா இருந்து என்னெல்லாம் பண்றாரோ, மஞ்சரி பேச்சாளரா இருந்து பண்ணும் பொழுது வெறும் அங்கையோட நிக்கிறது கிடையாது. மஞ்சரியோட குடும்பம், மஞ்சரியோட பிள்ளை, மஞ்சரியோட கணவன், மஞ்சரியோட தாத்தா பாட்டி வரைக்கும் போயிடுவாங்க. சோ இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருந்தது. அதை தாண்டி ஒரு பெண், ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியனேட்டரான ஒரு பெண் அவளுடைய கருத்தை எந்த இடத்துல எடுத்து வச்சாலும் அங்க அந்த கருத்து தான் முக்கியமே தவிர அவ பெண்ணா இருக்காளா ஆணா இருக்காளான்றது முக்கியம் கிடையாது அப்படின்றத இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதை இந்த ஷோல நான் சரியா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு மிகப்பெரிய பாராட்டா தான் இந்த ட்ராஃபியை நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். உலக தோசை வச்சிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலி உங்களோட இந்த மேடையை பகிர்ந்துக்க அப்படின்னு நினைக்கிறப்ப. ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ இது எவ்வளோ பெருமையாக பேசுனாங்க இல்லையா? இப்போ இதே இடத்துல இந்த அவார்டை வந்து நம்மளோட பிக் பாஸ் கப்புக்காக துடிச்சுக்கிட்டு இருக்க என்னோட தலைவா பிரேக்ஃபாஸ்டின் நாயகன். ஓகே, the winner is ராணோ. குடுக்கல நில்றா, ஒரு நிமிஷம் கை உனக்கு தான் கை அடிபட்டிருக்க. ப்ரோ பரவாயில்ல. கை பெயின், இந்த பெயினோட இந்த பெயின் பரவாயில்ல ப்ரோ. இது அந்த ஐயா அது போன சீசனா? ஓகே, அந்த winner is ராணோ. டாக்டர் கை தூக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. பரவாயில்ல, இதுக்காக இந்த பெயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. எனக்கு தெரியும் இதுக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன். இந்த கப்பு வந்து என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமோ அதை விட உங்களை சம்பாரிச்ச நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நடந்திருக்காது. இது உங்களுக்கான ஒரு சமர்ப்பணம். ராணோ பெருமையாக இருக்கு ஆக்சுவலி. இன்னும் கொடுத்தாலும் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா? இப்போ அவங்க சொல்றது எனக்கு புரியுது. ராணோ கம் ஆன் மை பாய். ப்ரோ எனக்கு என்னன்னா, நான் ஏன் அந்த ஸ்பீச் கொடுத்தேன்னா, அங்கே நான் வெளில போனப்போ அவ்வளோ லவ் கொடுத்தாங்க எனக்கு. நம்ம மக்கள் வந்து அவ்வளோ லவ்னா நிறையா கண்ட்ரிஸ் இருந்தாலும் நிறையா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நான் ஒரு லவ் நான் அனுபவிச்சதே இல்லை. அது ரொம்ப அது அவங்களையும் தாண்டி நிறையா விஷயம், அவங்க ஜெயிக்கிறத தாண்டி நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. எக்கச்சக்கமாக மெசேஜ். வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் ப்ரோ? அதாவது அவங்க ஒன்று சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் டைட்டில் வேணால் வின் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து எங்கள் மனசில் வின் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப ஜென்யூனாக எனக்கு கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு சீரியஸாக சொன்னாங்கடா ப்ரோ, ப்ராமிஸாக ப்ரோ. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது அவங்களுக்காக தானே ஒரு ஸ்பீச்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்குலாம் டெடிகேட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா வீடு கலகலன்னு இருக்கிறது, இந்த பதட்டமாக இருந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் ராணோ. நான் இப்போ உங்களை கலாய்க்கிறது எல்லாமே இந்த ஷோக்காக வேணால் அதை பண்ணுற மாதிரி இருக்கலாம், நடுவில் பேசுறது கலாய்க்கிறது எல்லாமே. ஆனால் உண்மையாலுமே என்னன்னா இப்படி தான் இருக்கணும் இல்லையா? பெருசாக அதையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இட்ஸ் லைக் எ கேம். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கடைசி வரைக்கும் இவன் உண்மையிலே எதுக்கு நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சீரியஸ்னஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க. உண்மையிலே அவன் ரவுடியா இல்லை அவன் என்ன வெளியே யாரையா வச்சுட்டு வந்துக்கிறானா, எங்கள் அப்பா பார்த்து பாருன்னு சொன்னதெல்லாம் உண்மை. இன்னொன்று இவன் கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா,
இப்ப இவங்கிட்ட பிடிச்சது பிடிக்கலன்றதை இவங்கிட்டயே சொல்ல முடியும். அந்த ஸ்பேஸ் வந்து அந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே அவன் Seriously. கிரியேட் அது பண்ணி ஒரு பெரிய விஷயம் அது. வச்சிருந்தான். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இப்போ ராணவ பத்தி இப்போ எல்லாருமே நான் ராணவ பத்தி இப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டேன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது ராணவன்றதுனால தான் என்னால அதை சொல்லவே முடிஞ்சது. இல்லைன்னா நான் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன், இல்ல பின்னாடி போய் சொல்லியிருப்பேன். ராணவன்றதுனால நான் அவன்கிட்டயே அதை நிறைய தடவை சொல்ல முடிஞ்சது. நீ எலிமினேட் ஆகணும்டா, இந்த பெட் எனக்கு வேணும்டான்றது அவன்கிட்ட வாரம் நான் சொல்லிட்டு இருந்தேன். யார் என்ன சொன்னாலும் இது ஒரு பெரிய விஷயம். ராணவ், நம்ம கூட இருக்க சக போட்டியாளர், ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு பெண் வந்து நம்ம கிட்ட என்ன வேணா சொல்லலாம், அதை அவன் மூஞ்சிக்கு நேரான்னு சொல்றது வாங்குறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில நீங்க ஒரு பெரிய வின்னர் தான். சூப்பர். எப்பி இதே மாதிரி இருங்க, மத்தவங்களை குழப்பினே இருங்க. ஓகேவா? எப்படி எப்பயில இருந்து இந்த மாதிரி இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து இப்படிதானா ப்ரோ? ஒரு மாதிரி ஜாலியா இருக்கணும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கும் போதே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கணும். அதனால அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாவே போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னா, உங்க ரெண்டு பேருக்குமே உள்ள வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும், மஞ்சரி பத்தி இருந்தாலும் சரி, ராணுவ பத்தி இருந்தாலும் சரி, உள்ள எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே தாண்டி இங்க நீங்களா தான் இருந்திருப்பீங்க, வேற வழி கிடையாது. நான் ஓடிட்டே தான் இருந்திருப்பேன். அது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் சொல்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. உள்ள உங்களை பார்த்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் அந்த பிள்ளையை பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு எப்பயுமே. இப்படி ஒரு சைட் இருக்கான்னு நாங்க யோசிக்கவே கிடையாது. இப்படி ஒரு ஒன் சைடான மஞ்சரியா அப்படிங்கிற மாதிரி எங்க நேயர்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு உண்மையான முகத்தை காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஸ்டைல எல்லாத்துக்கும் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிடலாமே. மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். மகிழ்ச்சியா இருங்க. நன்றி. தலைவா, உங்கள் வாழ்த்து. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். Make a way for the big boss. Make a way for the big